Good morning students, welcome to Kalabarat Academy. இன்றைக்கு நம்முடைய discussion why the seed is, that is the pea is wrinkled, ஏன் சுருங்கி போயிருக்கு, ஏன் ரவுண்ட் ஷேப்பில் அது இல்லாமல் போகுது, அதற்கான மாலிகுலர் பேசிஸ் என்ன, காரணம் என்ன பார்ப்போம். பிகாஸ் ஆர் இஸ் ரிசசிவ் நம்ம பார்த்தோம், அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறத நம்ம இந்த டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அதில் ஸ்டார்ச் ப்ரொடக்ஷன் அந்த சீடில் நடக்குது. ஸோ வாட் இஸ் ரெக்வயர்ட் இஸ் starch branching enzyme, that is SBI, that is encoded by allele of the gene RR, that is dominant. Okay, in the starch branching enzyme catalyzes the formation of branched starch molecules. So starch molecule amylopectin branched இருக்கிறதுனால it does not dissolve in water. ஸோ மோர் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட், அதனால் அதுக்கு உள்ளே வந்து என்ன ஆகிறது இல்லைன்னு சொன்னால் ஆஸ்மாசிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதில்ல, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதில்ல. ஸோ இட் டஸ் நாட் அப்சார்வ் மச் வாட்டர், ஸோ இட் ரிமைன்ஸ் அஸ் அ ரவுண்ட் ஷேப். ஓகே, தட் இஸ் அலில் ஆர். இப்போ இந்த கேபிட்டல் அலில் ஆர் ஏன் ரெசசிவாக மாறிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் இஸ் அ இன்சர்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இன்டு தி ஜீன். இந்த அலில் ஆருக்குள்ளே இன்னொரு ஸ்மால் பீஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இன்கார்பரேட் ஆயிடுச்சுன்னா தட் ரிசல்ட்ஸ் இன் ரிசசிவ் அலீல், தட் ரிசல்ட்ஸ் இன் ரிசசிவ் அலீல். இதுக்கு பேர் மியூட்டேஷன் பேர், இதுக்கு பேர் மியூட்டேஷன். இந்த மியூட்டேஷன் பற்றி நம்ம தனி சாப்டரில் படிப்போம். பட் வி ஷல் நோ தட் ஒரு மியூட்டேஷன் ஒரு ஜீனுக்குள்ளே நடக்கிறதுக்கு காரணங்கள் பல காரணங்கள் இருக்குது. அதனுடைய செல் டிவிஷன் காரணமாக மைட்டாசிஸ் மியாசிஸில் மோர் இந்த மியாசிஸ் காரணத்தில் அது என்னாகும், அது அங்கே மியூட்டேஷன் ஆகிடும், அதாவது அதனுடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இட் பிகம்ஸ் ரெசசிவ் அலீல். அல்லது ரேடியேஷன் மூலமாக, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் மூலமாக சேஞ்ச் ஆகிடலாம், கெமிக்கல்ஸ் மூலமாக சேஞ்ச் ஆகலாம், பல காரணங்கள் இருக்குது. இன்னும் சில காரணங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருக்குள்ளே தேர் ஆர் மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ், அதுவே கூட சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். என்ன, அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அல்லது இன்னொரு ரீசனாகவும் இருக்கலாம், ஒரு ஜீன் ஒர்க் பண்ணுது, அதுக்கு அடுத்த இடம் நான் கோடிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய சம் கெமிக்கல்ஸ் இதை ஆல்டர் பண்ணி விட்டுறலாம், அதுவும் காரணமாகவும் இருக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் அ ரிசசிவ் அலீல். ஓகே, திஸ் ஹோமோசைகஸ் மியூட்டன்ட் டபுள் ஆர் ரிசசிவ் வந்து ஹோமோசைகஸாக இருந்தால் அது டோட்டலி ரிசசிவாக இருக்குது, டாமினேஷன் அதில் இல்லை. ஸோ திஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் தி என்சைம் ஸ்டார்ச் பிரான்ச்சிங் என்சைம் இஸ் லாஸ்ட், அது அந்த வேலையை செய்கிறதில்லை. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இதில் அமைலோபெக்டின், அதாவது பிரான்ச்சிங் ஸ்டார்ச் இதில் ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல. ஸோ wrinkled seed accumulates more sucrose and it dissolves, so it absorbs osmotic pressure கூடுது. ஸோ this high water content is there. ஏன் the high water content? Because this carbohydrate dissolves, osmotic pressure the seed rises and absorbs more water. அந்த மெச்சூரிட்டி நடக்கும்போது and it loses the water. So as if அது ட்ரை ஆகும்போது, so it becomes wrinkled. Whereas a dominant allele helps in synthesis of starch branching enzyme, and that enzyme produces amylopectin branched starch. It is insoluble in carbohydrate, so it is an insoluble carbohydrate, it is not soluble in water. So what happens, osmotic pressure does not increase with osmotic balance, that is osmotic balance. It minimizes the loss of water, so it is smooth structured round seed happens. Now we see dominant R allele produces the active enzyme starch branching enzyme. So linear unbranched starch amylose, that is converted to branched starch amyloprotein. So round pieces are coming up because here osmotic pressure does not increase and does not absorb more water. But where the recessive allele double R, here the enzyme starch branching enzyme is inactive, it is not activated. So linear unbranched starch amylose, there is no conversion into amylopectin. So here it dissolves in water and absorbs more water, and during drying it becomes wrinkled. That is the reason why wrinkled seeds are produced in pea plant. Okay, thank you students, we will meet again in the next discussion. Thank you.